அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். ஒரு ஆர்கெஸ்ட்ரா பார்த்துருக்கிறீங்களா? ஒரு கன்சர்ட், ஒரு கச்சேரி, இசை கச்சேரி பார்த்துருக்கீங்களா? அதுக்கு இசை கலைஞர்கள்லாம் உட்கார்ந்துருப்பாங்க மேடையில. அவங்கள பார்த்தாப்புல அதை ஒரு கண்டக்டர்னு சொல்றது, ஒரு சின்ன குச்சி வச்சுக்கிட்டு அந்த மியூசிக்கை கண்டக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த இசைக்கலைஞர்களை நோக்கி திரும்பி நின்றுகிட்டு எந்த இடத்துல எல்லாம் பிசிறு தட்டுதோ, எந்த இடத்துல எல்லாம் தாளம் குறையுதோ, சுருதி குறையுதோ, அதெல்லாம் தன்னோட கண்களாலேயே சரி பண்ணிக்கிட்டு அந்த இசை நிகழ்ச்சி அழகா நடத்துவார். அவரு பார்வையாளர்களை நோக்கி திரும்பி நின்றுகிட்டு தன்னை இந்த இசை கச்சேரியை நடத்துறதுக்காக பெருமைப்பட்டுக்கலாம். ஆனா அது அல்ல, காரியம் தான் அவருக்கு முக்கியம். இசை அழகான வடிவத்துல வரணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். ஒரு சிறந்த தலைவனுக்கு காரியம் தான் முக்கியமே ஒழிய தான் தான் அதை செஞ்சோம் அப்படிங்கிறது முக்கியம் அல்ல. டோனி விளையாடிய டோர்னமெண்ட்ஸ், டோனி கிரிக்கெட் பிளேயர், டோனி இந்தியன் கேப்டன், அவர் விளையாடிய டோர்னமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா கப்பு ஜெயிச்ச பிறகு ஒரு கொண்டாட்டம் நடக்கும், ஒரு பெரிய போட்டோகிராஃபி செஷன் நடக்கும். எல்லாரும் சத்தம் போட்டுக்கிட்டு சந்தோஷப்பட்டுட்டு கப்பை கையில வச்சுட்டு ஆட்டம் போடுவாங்க. என்னைக்காச்சும் அந்த கப்பை தோனி வச்சுக்கிட்டு ஆடி பார்த்துருக்கீங்களா? அந்த புகைப்படத்தை எடுத்து நீங்க பாத்தீங்கன்னா டோனி ஏதோ ஒரு மூலையில கடைசி நபரா நின்றுகிட்டு இருப்பார். அவருக்கு மேட்ச் தான் முக்கியம், டோர்னமெண்ட் தான் முக்கியம், டோர்னமெண்ட் ஜெயிக்கிறது மட்டும்தான் முக்கியம். அந்த கொண்டாட்டத்துல தான் பங்கெடுத்துக்கிறது அல்ல, கொண்டாட்டத்துல கடைசியில நின்றுகிட்டு தன்னுடைய டீம்மேட்ஸ், அது அந்த டோர்னமெண்ட் ஜெயிக்கிறதுக்காக உழைத்த போராடிய தன்னுடைய டீம்மேட்ஸ் என்ஜாய் பண்ணணும்னு சொல்லிட்டு ஓரமா நின்றுகிட்டு அதை பார்த்து ரசிப்பார். அவர்கிட்ட ஒருத்தர் பத்திரிகையாளர்கள் கேட்கிறாங்க, இந்த டோர்னமெண்ட் நீங்க ஜெயிச்சு கப் அடிச்சிருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. கப் அடிப்போமான்னு எனக்கு தெரியாது, ஆனா 100% எங்களுடைய அடுத்த மேட்ச்ல ஜெயிக்கிறதுல மட்டுமே நாங்கள் கவனம் கொள்வோம் அப்படின்னு அவர் சொல்லுவார். அடுத்த பந்து, அடுத்த ஓவர், அடுத்த இன்னிங்ஸ், இதுல மட்டுமே கவனம் வைப்பார் அவரு. அதனாலதான் அவர் ஒரு சிறந்த தலைவனா எல்லா ஃபார்மேட்ஸ்லயும், உலக மேட்சஸ்ல, இந்தியா லெவல்ல நடக்கக்கூடிய எல்லா மேட்சஸ்லயும் ஜெயிச்சு ஒரு சிறந்த கேப்டனா, கேப்டன் கூல் அப்படின்னு சொல்லிட்டு அவரு பேர் எடுத்திருக்காரு. எங்களுக்கெல்லாம் காவல் பணியில விஐபி பந்தோபஸ்து நடக்கிறப்ப எங்களை எல்லாம் டியூட்டியில போட்டுட்டு எங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வரும். நாங்க எந்த காலத்துக்கு கொண்டு விஐபி ரோட்ல கிராஸ் பண்றப்ப திரும்பி நின்று விஐபிக்கு சல்யூட் அடிக்கிறதோ, விஐபி அழகா இருக்காரான்னு பாக்குறதோ எங்களுக்கு கூடாது. நாங்க விஐபி எங்களை கிராஸ் பண்றப்ப நாங்க மக்களை நோக்கி நிக்கணும். மக்கள்ல எதுவும் சில்மிஷம் நடந்துராம, ஏதோ ஒரு சின்ன சின்ன சறுக்கல்கள் நடந்துராம, மக்கள் என்ன செய்யறாங்க அதுல அந்த விஐபியோட போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாம அந்த மக்களை பாதுகாத்து வைக்கிறதுல மட்டும்தான் கவனம் செலுத்தணும். ஆக ஒரு தலைவன்கிறவன் காரியத்துல கவனம் செலுத்தணுமே ஒழிய தன்னை முன்னிலைப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது தான் இன்னைய லெசன். சிந்தித்து செயல்படுங்கள். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன்.